ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம 5வது நாள் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். நான் நேற்றே வெந்தயம் செம்பருத்தி ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த செம்பருத்தியோட அந்த கலர்லாம் பாருங்கள், அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. வெந்தயமே நல்லா அந்த மாதிரி ஊறி வந்திருக்கு. இப்படி பிதுக்குனாலே நல்லா அப்படியே நசுங்கி வருது பார்த்தீங்களா? இதை நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறணும். மிக்சியில் போடும்போது ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடக்கூடாது நிறையா. வெந்தயத்தை போட்டுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நல்லா மை மாதிரி வரவும், அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி அடிச்சுக்கிறோம். நம்ம முதலையே தண்ணி ஊற்றிட்டோம்னா வெந்தயம் அறப்படாது, அப்படியே அடியிலேயே நின்றுக்கிறோம். அதனால ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அடிச்சுக்கிறணும். இதை நல்லா நைஸாக அடிச்சுட்டு தான் தேய்க்கணும். நம்ம ஒன்றும் பாதியமாக அடித்து தேய்ச்சோம்னா தலையில் அப்படியே அங்கங்கே அவங்கங்கே அப்படியே நின்றுக்கிறோம். அதனால நம்ம நல்லா நைஸாக அப்படியே களி மாதிரி அடிச்சிடணும். அடிச்சுட்டு இப்போ நம்ம தேய்ச்சிக்கிறலாம். பாருங்கள், இப்படி கையில் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறலாம். வெந்தயம் உடல் சூட்டை குறைக்குங்க. எனக்கெலாம் ரொம்ப ஹீட் பாடிங்க. இந்த மாதிரி நம்ம பாடி ஹீட் ஆகுறதுனால கூட முடி கொட்டும். மேக்ஸிமம் பாடி ஹீட்னால தான் முடி கொட்டும். இந்த தண்ணி மாற்றுறதுனால அந்த மாதிரி இருக்கிறதுனால முடி கொட்டும். அதனால் வெந்தயம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் வெந்தயம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுமே நம்ம இந்த குளிர்ச்சி சேராது அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்போயே அப்ளை பண்ணிவிட்டு உடனே குளிச்சிடலாம். ஊற வைக்காமல் உடனே குளிச்சிட்டா கூட அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. இப்போ இதை நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கிடுவோம். வெந்தயம் தேய்க்கிறது சேரலைன்னா நம்ம வெந்தயத்தை நம்ம இன்டேக்காக கூட எடுத்துக்கிறலாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வாயில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி குடிச்சிடணுங்க. நம்ம அதுவுமே நல்லது தான், நம்ம உடல் சூட்டை குறைக்கும். மேலே மட்டும் அப்ளை பண்ணாமல் கீழே நம்ம அந்த நுனி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிடணும். அப்போனா தான் அந்த பூச்சி வெட்டெல்லாம் இருக்காது. நம்ம முடி எல்லாமே தலையிலேருந்து கீழே வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கணும். அதனால் கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிடணும். நீங்கள் எப்போயுமே பாருங்கள், வெந்தயம் தேய்ச்சிட்டு நம்ம குளித்து பார்த்தோம்னா நமக்கு அப்படியே நம்ம உடம்பே நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். மிச்சம் மீதி இருக்கிறதையும் நல்லா எல்லா இடத்துலையும் தடவி விட்டுக்கிறலாம். நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து ஒரு கொண்டையை போட்டுக்கிடணும். கொண்டையை போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதையும் அப்படியே நல்லா தடவி எடுத்துக்கிறலாம். எல்லாத்தையுமே தடவியாச்சுங்க. தடவிட்டு நம்ம நான் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும், அந்த 1/4 மணி நேரத்துக்கு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, சிங்கில் பாத்திரம் கிடக்குங்க. அந்த பாத்திரத்தை கழுவி போட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு நம்ம குளிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், தலையில் அந்த அளவுக்கு ஒட்டலை. ஏன்னா நம்ம நைஸாக அரைச்சதுனால எனக்கு ஒட்டலை. நம்ம நல்லா துவட்டி எடுத்துக்கிறணும். லேசாக முடியை அப்படியே தட்டி விட்டுட்டோம்னா அந்த தண்ணி பூரா இதாயிடும். ரொம்ப பட்டு 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 பட்டுன்னு தட்டக்கூடாது. லேசாக அப்படியே சும்மா லைட்டாக தட்டி விட்டால் போதும். நான் ஃபேன்லேயே தான் காய வைக்கிறேன். ஃபேன்லேயே காய வச்சுட்டா அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. இன்றைக்கி 5வது நாள் முடிஞ்சு. என்ன ரிசல்ட்? ஏன்னா இன்னும் ஆனால் முடி கொட்டுறது இருக்குது. அந்தளவுக்கு இன்னும் ஸ்டாப் ஆகலை. நம்ம ஒரு வாரத்துலேயெல்லாம் ஸ்டாப் ஆகாது முடி கொட்டுறது. நம்ம 100 நாள் சேலஞ்ச் சொல்லியிருக்கோம்ல, 100 நாளும் பார்க்கணும் எப்படி ரிசல்ட் வருது, எப்படி இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் என் கூடயே ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக. சினுக்கோழியை வச்சு நல்லா சிக்கு எடுத்துக்கிறலாம். பாருங்கள், முடி பாருங்கள் என்ன வருது பார்த்தீங்களா? இன்னும் சீப்பு வச்சு சீவினோம்னா இன்னும் முடி நிறையா வரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் பெரிய சீப்பை வச்சு சீவணும். கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரைக்கும் சீவி விட்டுறணும். நான் இப்போ குளிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. அதனால் ஃபேனில் தான் காய வச்சுக்கிறேன் முடிய. அவ்வளோதான், என் தலை இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம சும்மா லேசாக பின்னி லைட்டாக ஒரு கிளிப்பை போட்டால் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 5வது நாள் ஓவர். இன்னும் அடுத்த நாள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சியை வந்து கைவிடாமல் நம்ம சேலஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதாங்க, பின்னி ஒரு சின்ன கிளிப்பு போட்டாச்சு. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. பாய்ங்க.